அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி பிரிவினை ஏன், ஆணுக்கு தனியா பெண்ணுக்கு தனியா சொல்ல போறோம். இதுல பொதுவாகவும் ஜாதக கிரகநிலை எப்படி இருந்தால் பிரிவினை ஏற்படும் அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறோம். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்கள் சொன்னாதான் சரியா இருக்கும். இந்த விளக்கங்களை கண்டிப்பா சரியா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு பதிவு முழுமையா புரியும், இல்லைன்னா புரியாது. இப்போ பிரிவினை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரிவினை அப்படின்றது டைவர்ஸ் ஆனாலும் பிரிவினை தான். யாராவது ஒருத்தர் இயற்கை எய்தினால், அதாவது மரணம், அந்த மாதிரி ஆனாலும் அதுவும் ஒரு வகையில பிரிவினை தான். அல்லது சொல்லாம கொள்ளாம சில பேர் பிரிஞ்சு போய் வாழ்றாங்க, அப்படி போனாலும் பிரிவினை தான். அல்லது கணவன் ஒரு ஊர்ல மனைவி ஒரு ஊர்ல அப்படி வாழ்ந்தாலும் பிரிவினை தான். அல்லது வெளிநாட்டுல கணவர் இருந்து உள்நாட்டுல மனைவி இருக்கிறது, அப்படி இருந்தாலும் அதுக்கு பேரும் பிரிவினை தான். அல்லது ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒரு அந்யோன்யம் இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அதுவும் பிரிவினை தான். அதனால டைவர்ஸ்னு சொல்றது கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து ஆனாதான் அதை நாம சொல்லலாம். ஆனா பிரிவினை அப்படின்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு இப்ப நம்ம சொன்னதுல எந்த மாதிரியான பிரிவினை வேணுமானாலும் இருக்கலாம். அதனால எனக்கு டைவர்ஸ் ஆகல, ஆனா நான் இப்படித்தானே பிரிஞ்சோம்லாம் நினைக்காதீங்க. இப்போ இந்த பிரிவினைன்றதுக்கு இது ஒரு விளக்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த பொருத்தம் பாக்குறோம் இல்லைங்களா, எந்த பொருத்தம் பார்க்கணும் எந்த பொருத்தம் பார்க்க கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அது அவங்க சொந்த விருப்பம், சரிங்களா? எந்த பொருத்தம் பார்த்தாலும் எந்த பொருத்தம் பார்க்காவிட்டாலும் ஒரு ஆண் பெண் ஜாதகப்படி பிரிவினை இருக்குன்னா இருக்கும். அதாவது எல்லா பொருத்தமும் இருக்கட்டுங்க, ஜாதக கட்ட ரீதியா பொருத்தமும் இருக்கட்டும், நட்சத்திர பொருத்தமும் இருக்கட்டும், எல்லா வகையான பொருத்தமும் இருக்கட்டும். ஆனால் எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் ஜாதக கிரக அமைப்பு படி பிரிவினை அப்படின்றது இருக்குன்னா அது நடக்கும். அதாவது ஜாதகத்துல கிரகம் அமைந்தது பிரிவினைன்ற மாதிரி இருக்கும், நடக்கும். ஆனா எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் நடக்காது. அதுக்கு காரணம் என்ன? தசா புத்தி. கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்கு பிரிவினை இருக்கு அப்படின்னா அதுக்கான தசா புத்தி வந்தாதான் அந்த பிரிவினை. அதுக்கான தசா புத்தி வரல அப்படின்னா அங்க பிரிவினைன்றது இருக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ அதான் பொருத்தங்கள் எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் சரி, அதாவது பொருத்தம் பார்க்கும்போது ஆண் பெண் ஜாதகம் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்க போகுது. 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும், கல்யாணத்துக்கு அப்புறம் தசா புத்தி மாறும், கோச்சாரம் மாறும். ஆனால் கிரக அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ அந்த கிரக அமைப்புக்கு பிக்சட் பலன் இருக்கு. இந்த பாவகத்துல கிரகம் வந்தா இதுதான் பலன். அதே மாதிரிதான் தசா புத்தி நடந்தால் லக்னம் கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இப்படித்தான் இருக்குன்னு ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பிக்சடு கிரகங்கள் அமைப்புக்கு பிரிவினைன்னு இருக்கு. ஆனா பிரிவினை நடக்குமா அப்படின்னா, ஜாதக ரீதியா தசா புத்தி வந்தால் கண்டிப்பா பிரிவினை நடக்கும். ஜாதக ரீதியா தசா புத்தி வரலன்னா நடக்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நல்லது நடக்கிறதுக்கு புத்தி வந்தா நடக்கும், கெட்டது நடக்கிறதுக்கு தசா வந்தாதான் நடக்கும், அந்த கதையெல்லாம் நம்பாதீங்க. எல்லா திசையும் எல்லாருக்கும் வாழ்நாள்ல வராது. ஆனால் எல்லா புத்திகளும் எல்லாருக்கும் வாழ்நாள்ல வரும். அப்போ நல்லது நடக்கிறதுக்கும் சரி கெட்டது நடக்கிறதுக்கும் சரி தசா வந்தாலும் நடக்கும், புத்தி வந்தாலும் நடக்கும். ஓகே, இந்த விளக்கங்கள் போதும் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ள போயிருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஜாதக அமைப்பு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அடுத்தது அப்படியே தொடர்ந்து ஆணுக்கு தனியா பெண்ணுக்கு தனியா பார்ப்போம். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா, கலத்திர ஸ்தானம் ஒரு ஜாதகத்துல எது? லக்னத்துக்கு 7ஆம் பாவகம். அந்த 7ஆம் பாவகம் தான் வரக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய பாவகம். இப்போ இந்த 7ஆம் பாவகம்
அந்த பாவகத்துக்கு கலத்திர காரகன், அதாவது காரகத்துவம் வகிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ இந்த 7ஆம் பாவகத்துல பாவ கிரகங்கள்னு சொல்லப்படுற சூரியன், ராகு, கேது, சனி, செவ்வாய், இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க போறதில்ல. ஆனால் இந்த கிரகங்கள் அதிகமா 2 கிரகம் அல்லது 3 கிரகத்துக்கு மேல சம்பந்தப்படுது அப்படின்னா அங்க கல்யாணம் இருக்க பிரச்சனையா தான் இருக்கும். சம்பந்தப்படுதுன்னா என்ன அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அங்கேயே தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பார்வை இருந்தாலும் சம்பந்தப்படுதுன்னு தான் அர்த்தம். அல்லது இப்ப உதாரணமா ஏதோ ஒரு பாவகத்துல இப்ப ராகு கேது எப்பவுமே 1-7 தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த கேதுடைய நட்சத்திரத்துல சனி இருந்தாருன்னா இப்ப அந்த பாவகத்துல ஒரு சம்பந்தப்பட்டார் இல்லைங்களா? உதாரணமா ஒரு மேச லக்னத்தை எடுத்துக்கோங்க. 7ஆம் பாவகத்துல கேது இருக்காரு, சனி பகவான் சிம்மத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அங்க கேதுவோட நட்சத்திரம் இருக்கு. சனி 3ஆம் பார்வையை பார்ப்பாரு, கேது 11ஆம் பார்வையை பார்ப்பாரு. இப்ப சம்பந்தம் வந்துருச்சுங்களா? ராகு கேது ஆல்ரெடி எப்பவுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப இந்த ராகு கேது சனி கனெக்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்ப இதுல இந்த செவ்வாய் 4-8ஆம் பார்வை இருக்கு செவ்வாய்க்கு. இப்போ இவரு மேச லக்னம் சொன்னோம் இல்லைங்களா? ரிஷபத்துல இருக்காருன்னு வைங்க, சனிய 4ஆம் பார்வையை பார்ப்பாருங்களா? அப்போ இப்படி பார்க்கும்போது சிம்மத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கேதுவை பார்ப்பார். அப்போ இது கனெக்டிவிட்டி பலமாயிருச்சு. அப்போ இந்த 7ஆம் பாவத்துக்கு இதெல்லாம் சம்பந்தமான மாதிரி, இப்படிதான் சம்பந்தம் அப்படின்றத எடுத்துக்கணும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? கல்யாணம் இருக்காங்க பிரச்சனையா தான் இருக்கும். இது ஒரு விஷயம். இது பொதுவாவே. அடுத்ததா பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் பாவங்கள்ல இருந்தாலும் அந்த கல்யாண வாழ்க்கை மைனஸா தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகத்துல எப்பவுமே ஒரு ஜாதகத்துல அதிகமான கிரகங்கள் இருக்க கூடாது. இருந்தால் அங்க கல்யாண வாழ்க்கை ஒரு குழப்பமா தான் இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஒரு ஜாதகத்துல கலஸ்திரக்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வைங்களேன், பலகீனமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த அன்பு, உடல் ரீதியா வரக்கூடிய சந்தோஷம், இதெல்லாம் பெருசா சொல்ற அளவுக்கு இருக்காது. இப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் ராகு அல்லது சுக்கிரன் பிளஸ் கேது, அப்படி இல்லையா சுக்கிரன் பிளஸ் சனி, அடுத்ததா சுக்கிரன் லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் பாவகங்கள்ல, அல்லது சுக்கிரன் நீச்சமாயிடுறது, பாவகிரக சம்பந்தத்தோட பலமா இருக்கிறது, அப்படி இருந்தாலே அங்க கல்யாண வாழ்க்கை மைனஸா தான் இருக்கு, பிரிவினை தான் உண்டு பண்ணும். இந்த கிரக அமைப்பு இருந்துட்டா பிரிவினை உண்டு பண்ணிருமா அப்படின்னா கிடையாது. தசா புத்தி ஒத்துவா கண்டிப்பா பிரிவினை உண்டு. இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த கிரக அமைப்பு பிரிவினைன்றது இருக்குதா? ஒன்னாவே இருந்தாலும் பிரிஞ்சும் பிரியாமலும் வாழ்ந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படித்தான் வாழ்வார்கள். இதுதான் உண்மை. அப்புறம் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்றோம் இல்லைங்களா? செவ்வாய் நம்ம பொதுவா சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் பிரிச்சு சொல்லாம பொதுவா சொல்லிட்டு இருக்கோம். அடுத்ததா பிரிச்சு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் 1, 4, 7, 8, 12ஆம் பாவகங்கள்ல இருந்தா குடும்பத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே சண்டை, சச்சரவு, கோபம், அதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது ஒரு ஜாதகத்துல 6, 8, 12ஆம் பாவகம் ரொம்ப பாதிக்கப்படக்கூடாது. இந்த 7ஆம் பாவகத்தோட 7ஆம் அதிபதியோட சுக்கிரனோட சம்பந்தப்படக்கூடாது. 6ஆம் பாவகம் என்ன? சண்டை, வழக்கு, பகை, நோய். 8ஆம் பாவகம் துரோகம். துரோகம் அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ரகசியமான விஷயங்கள், டக்குன்னு விட்டு பிரிஞ்சு போகலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை தூண்டக்கூடியது 8ஆம் பாவகம். அடுத்தது பாத்தீங்கன்னா 12ஆம் பாவகம் தான் பிரிய வைக்கிறது அல்லது தூரமா கொண்டு போய் வைக்கிறது, தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களை பாதிக்கிறது. இந்த 12ஆம் பாவகம் இப்போ தூரமா வைக்கிறதுனா என்ன? வேற வேற ஊர்ல அல்லது வேற வேற மாநிலத்துல அல்லது வேற வேற நாட்டுல வைக்கிறது. பிரிவுன்றது மொத்தமாவும் பிரிச்சு விடும், அல்லது ஒரே குடும்பத்துக்குள்ள இருந்து ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பிரிஞ்சும் பிரியாமலும் இருக்கிற மாதிரி பிரிவு இருக்கும். அதுல எந்த மாதிரி பிரிவு அப்படின்றது நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் தீர்மானிக்கும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தசா புத்திகள்ல பொதுவா சொல்லணும்னா குறிப்பிட்ட தசா புத்தில தான், தசா எல்லாத்துக்கும் வராது ஆனா புத்தி வரும் இல்லைங்களா? அதுல அந்த குறிப்பிட்ட தசா புத்தில தான் பிரிவினைன்றது வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னா ராகு, கேது, சனி, செவ்வாய்
இந்த கிரகங்களுடைய திசா அல்லது புத்தி நடக்கும் போதுதான் அந்த பிரிவினைன்றது வரும். இது வந்து பொதுவா சொல்லப்பட்டிருக்கு, சொல்றோம் நாம. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிபதியோட திசை, 6, 8, 12ஆம் பாவ அதிபதியோட திசை அல்லது புத்தி ரெண்டையுமே வச்சுக்கோங்க. அல்லது சுக்கிரன் பலகீனமா இருந்து அவரோட திசாவோ புத்தியோ நடக்குதுன்னா, கிரக நிலைகள் பிரிவினைன்றது இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரிவினைன்றது வரும். அந்த மாதிரி திசை புத்தி நடக்கிறப்ப என்ன ஆகும்? சண்டை, சச்சரவு, மனஸ்தாபம் அதிகமா வரும், பிரிவு, டைவர்ஸ் ஆகக்கூடிய தன்மை, தனித்தனியா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா சனி 7ஆம் பாவகத்துல போகும்போது, இப்ப சொல்றது அதுக்காக சனி 7ஆம் பாவகத்துல போகும்போது எல்லாரும் பிரிஞ்சிடறாங்களா அப்படின்னு நினைக்க கூடாது. ஜாதகத்துல பிரிவினை இருந்து சொன்ன மாதிரி தசா புத்தி இருந்து கோச்சாரத்துல சனி பகவான் 7ஆம் பாவகத்துல போகும்போது பிரிவினைன்றது நடந்துரும். அல்லது உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு ஏதோ ஒரு லக்னம் போட்டுக்குங்க, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ஏதோ ஒரு ஸ்தானத்துல இருப்பார் இல்லைங்களா, அந்த 7ஆம் அதிபதியை சனி பகவான் கடக்கும் போது பிரிவினை ஏற்படும். அதாவது ஜாதகத்துல பிரிவினைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நான் சொன்ன மாதிரி திசாவோ அல்லது புத்தியோ நடந்து கோச்சாரத்துல சனி பகவான் 7ஆம் அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதி எந்த பாவகத்துல உங்க ஜாதகத்துல இருக்காரோ அவரை கடக்கும் போது பிரிவினை அப்படின்றது வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல இந்த ராகு கேது லக்னத்துக்கு 1, 7, அதாவது லக்னத்திலையும் 7ஆம் பாவகத்திலையும் அல்லது ராசிக்கு அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய பாவகம், அந்த ராசிக்கு 7ஆம் பாவகத்திலையும் ராகு கேது அல்லது 2, 8, லக்னம் ராசிக்கு 1, 7 அல்லது 2, 8ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல ராகு கேது போகும்போதும் பிரிவினைன்றது வரும். அந்த காலகட்டத்துல உறவு முறைகள், தவறான உறவு முறைகளால சந்தேகம், தவறான உறவு முறை இல்லாமலே கூட இருக்கும், ஆனா சந்தேகம் அப்படின்றதுனால ஒரு பிரிவினைன்றது வரும். இப்போ ஜாதகத்துல இருக்கிற சுக்கிரனை கோச்சார சனியோ அல்லது ராகுவோ கேதுவோ கடக்கும் போது நான் சொன்ன மாதிரி ஜாதக அமைப்பு வந்து தசா புத்தி நடந்தா பிரிவினைன்றது வரும். இப்போ இதுவரைக்கும் நாம சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவான ஜாதக கிரக அமைப்புக்கு ஆண் பெண் கணவன் மனைவி பிரிவினை ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ ஆண்கள் ஜாதகம் எப்படி இருந்தால் இந்த பிரிவினை அப்படின்றது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் ஜாதகத்துக்கு மட்டும் இப்ப சொல்றேன், அடுத்ததா பெண்கள் ஜாதகத்துக்கு சொல்லுவேன், கவனமா கேட்டுக்குங்க. இப்போ ஆண் ஜாதகத்துல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகம் தான் கணவன் மனைவி ஸ்தானம், கல்யாண வாழ்க்கையை சொல்லக்கூடியது. இப்போ இந்த 7ஆம் பாவகத்துல ஆண் ஜாதகத்துல ராகு இருந்தால் அவருக்கு வந்து வாழ்க்கையில அதிகமா ஒரு தவறான வாழ்க்கை முறை, ஒரு தவறான ஒரு ஈர்ப்பு, வெளிவட்டார தொடர்புகள் அது இருக்கும். சில கிரக அமைப்புப்படி எந்த ஒரு கிரகமும் தனியா செயல்படாது, இன்னொரு கிரகத்தோட தூண்டுதலால தான் செயல்படும். அப்படி இருக்கிறப்ப இந்த ராகு 7ஆம் பாவகத்துல ஒரு ஆண் ஜாதகத்துல இருந்தால் மற்ற கிரக அமைப்புகள் ஒத்து வந்தா தவறான பழக்க வழக்கத்தினால, வெளிவட்டார பழக்க வழக்கத்தினால பிரச்சனைன்றது வரும். கேது அப்படி இருந்தாருன்னா ஒரு அலட்சியமா இருப்பாங்க. 7ஆம் பாவகத்துல கேது இருக்கிறவங்க எல்லாம் ஆண்கள் மனைவி சார்ந்த விஷயத்துல ஒரு அலட்சியமா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால மனோரீதியா ஒரு அந்யோன்யம்ன்றது இருக்காது. இதே சனி இருக்காருன்னு வைங்க, இவங்க வாழ்க்கையில தாமதமா தான் நடக்கும் அந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள். இப்ப கணவனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம், ஆண் ஜாதகத்துக்கு. இப்ப ஆண் ஜாதகத்துல 7ஆம் பாவகத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா எல்லாமே தாமதமா தான் நடக்கும் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல. செவ்வாய் இருக்காருன்னு வைங்களேன், கோபம் மனைவி சார்ந்தவர்களை ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ இந்த ராகு கேது சனி செவ்வாய் இதுல ஒரு கிரகம் இருந்தாலும் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். ஒரு கிரகத்துக்கு மேல 2 கிரகம் 3 கிரகம் இருந்துருச்சுன்னு வைங்களேன், அல்லது பலமா சம்பந்தப்பட்டுருச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா அந்த பிரிவினை அப்படின்றத கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தசா புத்தி ஒத்து வந்து கோச்சாரத்துல அந்த கிரக நிலைகள் வரும்போது கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி ஆண்கள் ஜாதகத்துல இப்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆண்கள் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தாலும், அப்படி 6, 8, 12 இருந்தாலும் சரி, அல்லது எங்க இருந்தாலும் சரி, 6, 8, 12 இருந்தா பெரிய பாதிப்பு. வேற எங்க இருந்தாலும் ராகு கேது சனியோட பார்வையில இருந்துட்டாங்கன்னு வைங்களேன் 7ஆம் அதிபதி, அதுவும் மனைவி சார்ந்த விஷயத்துல பிரச்சனையா தான் இருக்கும். என்ன பிரச்சனையா இருக்கும்? வரக்கூடிய மனைவியோட எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருந்துட்டே இருக்கும், புரிதல் அப்படின்றது இருக்காது.
தனித்தனியா ஒன்னாவே இருந்தாலும் ஒரே வீட்டுல தனித்தனியா வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை தான் மனசளவுல அந்த ஆணுக்கு இருக்கும். இப்ப சுக்கிரன் தான் சொல்லிட்டோம், அன்பு, ஒரு ஈர்ப்பு, உடல் ரீதியான சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்கறது. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் ராகு அல்லது சுக்கிரன் கேது அல்லது சுக்கிரன் சனி அப்படி இல்லைன்னா சுக்கிரன் 6, 8, 12 இருக்காருன்னு வைங்களேன், கண்டிப்பா உங்க கல்யாண வாழ்க்கை மனைவி சார்ந்த வகையில பிரச்சனையா தான் இருக்கும். மனைவி மேல பாத்தீங்கன்னா பெருசா ஒரு ஆர்வம்ன்றது இருக்காது, மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி. வெளியில தான் அதிகமான ஒரு தேடல் அப்படின்றது இருக்கும், எந்த ஒரு சந்தோஷத்தையுமே. அதனால என்ன ஆகும், பிரிவு அப்படின்றது வரும். ஆனா அந்த பிரிவினை குறிப்பிட்ட தசாபுத்தி வந்துதான் நடக்கும். இல்ல குறிப்பிட்ட தசாபுத்தி இல்லைன்னா பிரிவினை இருக்காது, கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்வாங்க. இப்போ ஆண்கள் ஜாதகப்படி பிரிவு ஏற்படுத்தக்கூடிய தசா புத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு, சனி, செவ்வாய். அடுத்ததா 7ஆம் அதிபதி ஜாதகத்துல சரியில்லாமல் இருந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில இருந்து தசா புத்தி நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துலதான் பிரிவினை அப்படின்றது ஆண்கள் ஜாதகப்படி வரும். அந்த காலகட்டத்துல 2 பேர்த்துக்குமே ஒரு ஈகோன்றது அதிகமாயிரும், கோபமும் அதிகமா இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கத்தினாலையும் என்னாகும், பிரிவினை அப்படின்றது வந்துடும், ஒரு சட்ட ரீதியான பிரிவினை அப்படின்றது இருக்கும். கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு 7ஆம் பாவகத்துல, அதாவது லக்னமோ அல்லது ராசிக்கோ 7ஆம் பாவகத்துல சனி பகவான் போகும்போது அந்த பிரிவினை அந்த சொன்ன மாதிரி அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜாதகத்துல அந்த மாதிரி கிரக அமைப்பு, நான் சொன்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்து நான் சொன்ன மாதிரி தசா புத்தி நடந்து கோச்சாரத்துல 7ஆம் பாவகத்துல சனி பகவான் போகும்போது பிரிவினை நான் சொல்றேன். அதுக்காக 7ஆம் பாவகத்துல சனி பகவான் போறப்பெல்லாம் பிரிஞ்சுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அடுத்ததா அதே மாதிரி ராகு கேது 1, 7 சந்திரனுக்கோ அல்லது லக்னத்துக்கோ போகும்போதும் அல்லது சுக்கிரனை சனி கோச்சார சனி பார்க்கும் போதும், ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை கோச்சார சனி பார்க்கும் போதும் பிரிவினை என்பது வரும். அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன ஆகும், திடீர்னு மனமாற்றம். இந்த கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா எதிர்பாராம ஏதோ ஒரு சம்பவத்தினால திடீர் மனமாற்றம் வந்துடும், அதனால பிரிவினை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஓகே, இப்போ நாம ஆண்களுக்கு சொல்லிட்டோம். இப்போ பெண்களுக்கு எடுத்துக்கலாம். பெண்கள் ஜாதக அமைப்பு படி பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் 2 பேத்துக்குமே 7ஆம் பாவகம் தான் கணவன் மனைவி ஸ்தானம். இப்போ அதே மாதிரி இப்ப இந்த பெண் ஜாதகத்துல 7ஆம் பாவகத்துல சனி பகவான் இருந்தா அந்த கணவர் சார்ந்தவர்களை சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த பொண்ணுக்கு கிடைக்காது. அந்த கணவர் அந்த பொண்ணுக்கு, அதாவது இப்ப பெண் ஜாதகத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம், ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 7ஆம் பாவகத்துல சனி பகவான் இருந்தால் அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர் அந்த பொண்ணுக்கு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டார். அதனால அங்க ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அதே ராகு இருந்தார்னா வரக்கூடிய கணவருக்கு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், அதாவது தவறான பழக்க வழக்கங்கள்னா அது எந்த மாதிரி பழக்க வழக்கமான இருக்கலாம், குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால 7ல ராகு இருந்தாலும் பெண்கள் ஜாதகத்துல கணவர் சார்ந்த வகையில ஒரு ராங்கான ஒரு முடிவெடுத்து செயல்படுவார் கணவர், அதனால பிரச்சனையா இருக்கும். இதே கேது இருக்காருன்னு வைங்களேன், எமோஷனலா அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு ரெண்டு பேருமே நடந்துக்குவாங்க. வரக்கூடிய கணவர் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கக்கூடியவரா இருப்பாரு. அதனால 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு இணக்கம் அப்படின்றது இருக்காது. செவ்வாய் இருக்காருன்னு வைங்களேன், அங்க அதிகமா கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய கணவரா தான் அவங்களுக்கு அமைவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும், இப்படி இருக்கிறப்ப அந்த பெண் தாங்க முடியாம பேசாம பிரிஞ்சு தனியா வாழ்ந்துடலாமே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. ஆனா பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிய மாட்டாங்க. ஏன்னா கிரக அமைப்பு இருந்து தசாபுத்தியும் நடந்து கோச்சாரத்தை நான் சொல்ற மாதிரி கிரக அமைப்பு வந்தாதான் பிரிவாங்க. இப்போ அதே பெண்கள் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் மெயினா கெட்டு போக கூடாது. பெண்கள் ஜாதகத்துல சந்திரன் தான் மனசு. இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல சந்திரன் ராகுவோடையோ அல்லது கேதுவோடையோ அல்லது சனி பகவானோடையோ சேர்ந்து இருந்தாலும், அல்லது சந்திரன் தனியா 6, 8, 12 இருந்தாலும் சரி, அல்லது இந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் சரி, இவங்களுக்கு கணவர் சார்ந்த விஷயத்துல இந்த பெண்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், மன உளைச்சல்,
ஒரு இந்த பெண்ணோட உணர்ச்சியை வரக்கூடிய கணவர் எந்த விதத்திலையும் புரிஞ்சுக்கவே மாட்டார். அதனால என்ன ஆகும், அந்த பிரிவினை அப்படின்றது வரும். தசாபுத்தி ஒத்து வந்தால் பிரிவினை, தசாபுத்தி ஒத்து வரலன்னா பிரிஞ்சும் பிரியாமல் வாழ்வாங்க. இப்போ ஒரு பெண் ஜாதகத்துல சுக்கிரன் 8ஆம் பாவகத்துல இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரன் பிளஸ் சனி, சுக்கிரன் பிளஸ் கேது எங்க சேர்ந்திருந்தாலும் சரி, அது முக்கியமா 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தா ஒரு பெண் ஜாதகத்துல கன்ஃபார்ம் அங்க பிரிவினை சொல்லிடலாம். ஆனா அதுக்கும் தசாபுத்தி வரணும், அதையும் கவனிச்சுதான் ஒரு ஜோதிடர் பலன் சொல்லணும். இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சுக்கிரன் 8ஆம் பாவகத்துல இருந்து சுக்கிரன் பிளஸ் சனியோ அல்லது சுக்கிரன் பிளஸ் கேதுவோ எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, வரக்கூடிய கணவர் அந்த பெண்ணுகிட்ட பெருசா அன்பு காட்ட மாட்டார். இந்த பெண்ணுக்கு கணவர் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு ரீதியான ஒரு அன்பு, பாசம், காதல், நேசம் அதெல்லாம் கிடைக்காது. ஒரு ரெஸ்பெக்டும் கொடுக்க மாட்டார் வரக்கூடிய கணவர். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் ஜாதகப்படி பிரிவை ஏற்படுத்தக்கூடிய தசா புத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி, ராகு, கேது. அடுத்தது சந்திரன் ஜாதகத்துல சரியில்லாமல் இருந்து பாதிக்கப்பட்டிருந்த அவருடைய தசாவோ அல்லது புத்தியோ, சனி, ராகு, கேது, சந்திரன் இந்த 4 கிரகங்களுடைய தசா அல்லது புத்தி நடந்தால் பிரிவினை வரும். ஜாதகத்துல பிரிவினைக்கு உண்டான கிரக அமைப்பு இருந்து இந்த தசாபுத்தி கோச்சாரத்துல குறிப்பிட்ட கிரகங்கள் போகும்போதுதான் பிரிவினை. அதை மறந்துடக்கூடாது. அதே கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா, சனி சந்திரனை கடக்கும் போது, அதாவது ஜென்ம சனின்னு சொல்லுவோம். 7.5 சனியில இடையில சென்ட்ரல்ல வரக்கூடிய 2 வருஷம் ஜென்ம சனி. அந்த ஜென்ம சனி நடக்கும் போதும், அல்லது அதே அந்த சந்திரனை, அதாவது சந்திரன் மேல கோச்சாரத்துல ராகுவோ அல்லது கேதுவோ போகும்போதும், அதாவது 1 7ஆம் பாவகத்துல ராகு கேது போகும்போது, அல்லது 7ஆம் பாவகத்துல லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 7ஆம் பாவகத்துல சனி பகவான் போகும்போதும் மன உளைச்சல் அதிகமாகும். தனியாவே வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். இதனாலலாம் பிரிவு அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு இருக்கும். நல்லா கடைசியா ஒரு தடவை சொல்றேன், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஜாதகத்துல கிரக அமைப்புகள் பிரிவினை அப்படின்றது இருந்தாலும் 100% அவங்க பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னா உடனே பிரிஞ்சிருவாங்கன்னு முடிவெடுத்தக்கூடாது. இப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்நாள் பூராமே, ஏன்னா 120 வருஷம் இங்க யாரும் வாழ போறது கிடையாது, ஒரு 60 70 80 வயசு வரைக்கும் நல்ல தசா புத்தியே நடக்குதுன்னு வைங்களேன். புத்தி, அதாவது புத்தி எல்லா புத்தியும் நமக்கு வரும், எல்லாத்துக்குமே வரும். வந்தாலுமே அது ஓரளவு நல்லபடியா இருந்து நடக்குதுன்னு வைங்களேன். அங்க பிரிவினைன்றது வராது. ஒன்னா வாழ்ந்தாலும் பிரிஞ்சு பிரியாமலும் வாழ்வாங்க. ஜாதகத்துல சொன்ன மாதிரி கிரக அமைப்பும் இருந்து தசா புத்தி மோசமாகி கோச்சாரமும் மோசமாகும் போதுதான் பிரிவினை அப்படின்றது வரும். ஓகே, இதுவரை இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோல சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.